ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ஒரு ரியூஸ் வீடியோ தான்ப்பா பார்க்க போகிறோம். பழைய துணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத வேஸ்ட்டாக பிடிக்காத துணி ஏதாவது இருந்தால் அதை வச்சு நம்ம எப்படி ரியூஸாக யூஸ் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த துணி வந்து சுடிதார் டாப் தைக்கிற துணி தான். துணியாக நாங்கள் எடுத்து கட் பண்ணி தச்சுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்த பிறகு எங்களுக்கு பிடிக்கல. பாப்பா இது வேணான்னு சொல்லிட்டா. அதனால இது அப்படியே 1 இயர் அப்படியே வேஸ்ட்டாக தான் இருந்தது. சரி, இதை ஒரு கவராக நம்ம ரெடி பண்ணலாமே அப்படின்னு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து வாஷிங் மிஷினுக்கு தான் கவராக ரெடி பண்ணி தச்சுருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் நம்ம அரிசி வாங்குகிற சாக்கு கூட இதுக்கு அடியில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வாஷிங் மிஷினுக்கு நீங்கள் கவர் தைக்கணுன்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன். நம்ம ஸ்க்ரீனுக்குலாம் துணி வாங்குவோம், கிளாத் வாங்குவோம் பாருங்கள், நல்லா திக்னஸான துணி. அந்த மாதிரி துணி வாங்கி நீங்கள் தைச்சிங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும், ரொம்ப நாள் வரும். நான் வந்து இன்றைக்கி சுடிதார் டாப் துணி வேஸ்ட்டாக இருக்கே, நான் வந்து அடிக்கடி மிஷின் வச்சுருக்கிறதுனால தச்சு போட்டுக்குவேன். நீங்கள் வந்து கடையில் கொடுத்து தைக்கிறீங்க, எப்போயாவது தான் தைப்பீங்க, ரொம்ப நாள் ஆகும் மாற்றுறதுக்குன்னா அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் தச்சு போட்டுட்டிங்கன்னா 1 இயர் 2 இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்க்ரீன் துணியில் தான் தச்சு போட்டிருந்தேன். ரொம்ப நாள் 2 இயர்ஸ் வரைக்கும் அப்படியே இருந்தது. அது வேஸ்டானது தான் மறுபடியும் நான் வந்து சுடிதார் டாப் துணியில் தச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், என்னோடய மிஷினோட அளவை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அகலம் நீளம் எவ்வளோன்னு எடுத்துகிட்டு வந்தேன். அகலம் வந்து 18, நீளம் வந்து 25 இன்ச்சு அளந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த துணியை அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்ட்ரு முன்னாடி வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்ட்ரு வேணானாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் லேஸ்லாம் கொடுத்து தைச்சிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அகலம் கட் பண்ணிட்டேன். இப்போ நீளம் கட் பண்ணுறேன். உங்கள் மிஷின் எந்த நீளம் அகலமோ அவ்வளோதுக்கு அளந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கங்க. நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ப்ளேலிஸ்ட் தரேன். எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் டிப்ஸு 25ன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ண பார்ட்டை நான் வாஷிங் மிஷின் மேலே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கட் பண்ணுறதுனால எந்த அளவு கட் பண்ணுறேன்னு உங்களுக்கு அவ்வளோவா புரியாது. இப்போ போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். நீள அகலம் அளவு வந்து கீழே நான் எடுக்கலை, மேலே உள்ள பகுதியை மட்டும்தான் எடுத்தேன். சைடில் இந்த சைடில் 18, முன்னாடி சைடு பாருங்கள், அந்த சைடு வந்து 25ன்னு எடுத்திருக்கேன். இந்த அளவு பாருங்கள், பென்னில் குறிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவு 25. இந்த சைட்லேருந்து இந்த அளவு வரைக்கும் 25, இந்த சைடு 18. அந்த மாதிரி மேல் பகுதி மட்டும். கீழே இறக்கம் வந்து உங்கள் அளவுக்கு தேவையான அளவு ஃபுல்லாக வேணுமா இல்லை முக்கால் பகுதி வேணுமா, அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது தான். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த அளவு 25, இந்த இந்த அகலம் வந்து 18, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஏன் மார்க்கரில் குறிக்கிறேன்னா, இந்த மார்க்கரில் குறித்த பகுதியை தான் நம்ம முன்னாடி பகுதி மறைவாக வரத்துக்காக நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்காக நான் மார்க்கர் வச்சு குறிச்சிருக்கேன். கீழ் இறக்கம் வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து ஃபுல்லாகவே விட்டுருக்கேன் பாருங்கள், மிஷின் ஃபுல்லாக விட்டுருக்கேன். இப்போ வாங்க, மார்க்கரில் குறித்தேன் பாருங்கள் பென்னில், அந்த பகுதியில் அந்த முன்னாடி வர துணியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் போட்டு தச்சிடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தச்சுட்டு காட்டினா உங்களுக்கு புரியும். நம்மக்கிட்ட மிஷின் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்மளே ரெடி பண்ணால் காசும் நமக்கு மிச்சமாகும், நமக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். மிஷினுக்கு கவரு, சோபா கவரு, வாஷிங் மிஷின் கவர் எல்லாமே நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு மேலேயும் கவர் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் தச்சு காட்டுறேன். வாங்க, இப்போ தச்சிட்டேன். மிஷின் மேலே போட்டு காட்டுற பாருங்கள். நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் வந்து ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கிறதுனால பக்கத்தில் நிறைய திங்ஸ்லாம் தெரியுது. இப்போ பாருங்கள், இந்த சைடில் வந்து கடையில் நீங்கள் கவர் வாங்கினீங்கன்னா முன்பக்கம் தான் இந்த மாதிரி மறைவாக துணி கொடுத்துருப்பாங்க. பின்பக்கம் ஒயர்லாம் வர்றதுனால பின்பக்கம் வராது. இந்த சைடில் வந்து அவங்க வந்து ஜிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் ஜிப்பு கடையில் வாங்கி கொடுத்து கூட தச்சுக்கலாம். கடையில் தைக்க கொடுக்குறவங்களா இருந்தால் சைடில் வந்து எனக்கு ஜிப்பு வச்சு தச்சு தாங்கன்னு, நம்மளே தைக்கிறவங்களா இருந்தால் ஜிப்பு காசு போட்டு எதுக்கு அதிக ரேட்டில் வாங்கிக்கிட்டுன்னு கட்டுற மாதிரி சின்னதாக இந்த மாதிரி நாடா கொடுத்து கூட நம்ம தச்சுக்கலாம். பாருங்கள், 2 துணி மடித்து தையல் விட்டு உள்பக்கமாக திருப்பிக்கலாம். அந்த மாதிரியும் தைக்கலாம். இல்லைனா இந்த மாடலில் கூட தைக்கலாம். எந்த மாடல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நாடா வர மாதிரி நீங்கள் தச்சிக்கங்க.
பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் தச்சு காட்டுறேன் பாருங்கள். ப்ளவுஸு ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ப்ளவுஸ் வீடியோவும் போடுறேன். உங்களுக்கு என்ன டவுட்டு டைலரிங்கில் இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி மடித்து வச்சு தச்சிங்கன்னா திருப்புற வேலை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே தையலாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா துணியை மறுபடியும் உள் பக்கமாக திருப்பணும். இந்த மாதிரி மடித்து தச்சிட்டிங்கன்னா திருப்ப தேவையில்ல. எது உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி தச்சுக்கோங்க. தச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி 4 நாடாக வந்து நான் தச்சிருக்கேன். இப்போ வாங்க இதை எந்த இடத்துல ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். 4 4 8 நாடா தேவை. நான் ஒன் சைடு இப்போ நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன். 2 சைடும் கட்டணும்னா 8 நாடா உங்களுக்கு தேவைப்படும். நான் வந்து ஒன் சைடு மட்டும் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் கை வைக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி 2 சைடும் நீங்கள் நாடாவை கை நூல் வச்சு கூட தச்சுக்கலாம், இல்லை மிஷினில் கூட தச்சுக்கலாம். தச்சுட்டு நான் கட்டிட்டுருக்கேன் பாருங்கள், கட்டி விட்டுருக்கேன். இந்த மாதிரி கட்டி விட்டுட்டிங்கன்னா டஸ்ட்லாம் வாஷிங் மிஷினில் படவே படாது. துணி போடும்போது அவுத்து விட்டுட்டு மேல் துணியை மேலே போட்டுட்டு நீங்கள் துணி போட்டுடலாம். துவைச்சி முடித்தோடனே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக இருக்கிற ஷாலில் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். இன்றைக்கி வந்து சுடிதார் டாப் துணியில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன் துணியில் தச்சு போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, இது வந்து ஷால்வை, ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் பெரியவங்களுக்குலாம் ஷால்வை போத்துவாங்களே, அந்த ஷால்வை தான். இதுக்கு முன்னாடி இந்த பாதி எடுத்து நான் அம்பர்லா ஸ்கர்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று சின்னதாக, எங்கள் தம்பி பாப்பாவுக்கு 2 வயசு தான் ஆகுது. இதில் பாதி கட் பண்ணி அம்பர்லா ஸ்கர்ட் வந்து கட் பண்ணி தச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன், வேணுன்னா பாருங்கள். இப்போ இந்த மீதி இருக்கிற துணி வந்து ரெட் கலராக இருக்கிறதுனால இதை வந்து என்னவா யூஸ் பண்ணலான்னா பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். ரெட் கலராக இருக்குது, சரி சாமிக்கு நம்ம யூஸ் பண்ணலாமேன்னு தான் ரெடி பண்ணியிருக்கேன். எந்த அளவு நம்ம சாமி பூஜை ரூம்னு தனியாக வச்சுருக்கவங்களுக்கு ஸ்க்ரீன் தேவையில்ல. செல்ஃப்லலாம் வச்சுருக்கவங்களுக்கு ஸ்க்ரீன் போட்டு மூடுறதுக்காக ஸ்க்ரீன் போடுவாங்க. வேறு எதுக்குமே இந்த ஷால்வே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு பெரிய ஷால்வேயாக இருந்தால் ஸ்க்ரீனுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதி வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கர்ட்டு தைச்சிட்டேன். மீதி பாதி சின்னதாக இருக்கிறதுனால எங்கள் பூஜை ரூம் வந்து சின்னது தான். அதுக்கு வந்து நான் ஸ்க்ரீன் போடுறதுக்காக தான் தச்சு காட்டியிருக்கேன். அந்த கார்னர் பகுதியை ஃபுல்லாக மடித்து தையல் விட்டுருங்க. தையல் விட்டுட்டு உள்ள நூல் தான் நான் எடுத்திருக்கேன். கட்டுறதுக்காக நூல் விடுறேன். இந்த மாதிரி ஷால்வை எங்கேயாவது ஃபங்க்ஷன்களில் கொடுத்தாங்கன்னா லைனிங் துணி கொடுத்து நீங்கள் சின்னதாக குழந்தைங்களுக்கு டாப்பு, ஸ்கர்ட்டு அந்த மாதிரி நிறைய தைக்கலாம். இது வந்து ரெட் கலராக இருக்கிறதுனால நான் பூஜா ரூமுக்கு யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நூல் விட்டு இந்த சைடு எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனாக உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பாருங்கள். பூஜா ரூமில் நீங்கள் நைட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக நைட்டிக்கு எவ்வளோ துணி எடுக்கணும், நைட்டி வந்து நம்ம சுடிதார் டாப் மாடலே எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ போடுறேன். அது அப்படியே நம்ம பகலில் கடைக்கு போகிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாடலில் தச்சு வீடியோ போடுறேன், வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரீனாக இதில் வந்து குஞ்செல்லாம் வரதுனால நல்லா பார்க்க நல்லா சூப்பராக இருக்குன்னு தான் பூஜை ரூமுக்கு நான் ரெடி பண்ணிக்கேன். எங்கள் பூஜை ரூம் பாருங்கள், ரொம்ப சின்னது தான். டோர் எங்களுக்கு இருக்குது. டோர் இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சின்ன குட்டி பூஜா ரூம் தான். அந்த குஞ்செல்லாம் கீழே வர்றதுனால பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பூஜை ரூம் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்க்ரீனை ஒன் சைடாக நகர்த்திட்டு நம்ம பூஜை ரூமை ஓப்பன் பண்ணிக்கலாம். டோர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்க்ரீனை ரெட் கலர் இந்த மாதிரி வர ஷால்வையை வேஸ்ட் ஆக்காத இந்த மாதிரி பூஜை ரூமுக்கு ஸ்க்ரீனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியாவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுறேன். தேங்க்யூ.